செக்ஷன் இ புக் வெர்ஷன் பார்ட் 1ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். எடுத்த உடனே ஃபெலிக்ஸ் அம்மா ஜேஜேக்கு ஃபோன் பண்ணி பர்சிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க. அவருக்கு ஜுரமா. ஃபோன் பேசின ஜேஜே நேத்து அவன் சரியா தூங்கவே இல்ல. நைட்டு முழுக்க கால் பண்ணிக்கிட்டே இருந்தான். ரெஸ்ட் இல்லாம இருந்தான். சில நேரத்துல கிசு கிசுன்னு என் பியூரிட்டின்னு ஏதோ சொன்னான். அது என்னன்னு தெரியல. சொன்ன ஜேஜே பர்சிக்கு கால் பண்றா. பர்சியும் கால் அட்டன் பண்ண ஜேஜே அவர்கிட்ட சீரியஸா சொல்லு, உங்க ரெண்டு பேருக்கும் என்ன நடந்துச்சுன்னு கேக்குறா. அதை கேட்ட உடனே பர்சி அழ ஆரம்பிச்சிடறாரு. அதை பார்த்த ஜேஜே மைண்ட் வாய்ஸ்ல இந்த கேள்வி கேட்டாலே போதும் அழுவான், ஏதோ அர்த்தம் இல்லாம பேசுவான், அப்புறம் கால் கட் ஆயிடும்னு சொல்றா. அப்ப பர்சி என் மரியாதையே போயிடுச்சுன்னு சொல்றாரு. ஜேஜேக்கு ஒன்னும் புரியல. என்ன சொல்ற பர்சி, கிளியரா சொல்லு, நீ சொல்லலன்னா நான் ஹனிக்கிட்டே கேக்குறேன்னு சொல்றா. வேண்டாம், அந்த பொண்ணு ரொம்ப டேஞ்சர்னு சொல்றாரு. அவ என்ன பண்ணான்னு இவ கேட்க அவ கொஞ்சம் ஓவரா நடந்துகிட்டா, நான் கம்ப்ளீட்டா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் தான் நாம ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டோம்னு சொல்றாரு. ஒன்னும் புரியலடா, என்ன பேசுறேனே தெரியலன்னு இவ சொல்ல அவ தான் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டா, என்ன நடந்ததுன்னே தெரியல, அவ என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டான்னு சொல்றாரு. திரும்ப திரும்ப பர்சி இதையே சொல்றதுனால ஜேஜே சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடு, அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. ஆக்சுவலா பர்சி சொல்றத பார்த்தா அவரும் ஹனியும் ரெஸ்ட் ரூம்ல சம்திங் பண்ணாங்க போல இருக்கு. இது ஜேஜேக்கும் புரியுது. அப்ப ஜேஜே அதனாலதான் அவங்க ரெண்டு பேரும் ரெஸ்ட் ரூம்ல அவ்வளவு நேரம் இருந்தாங்களா, அதனாலதான் ஹனி இவனை பார்த்து அப்படி சிரிச்சாளா, இப்போ அதை பத்தி எல்லாம் பேசி பிரோஜனம் இல்ல, அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் சொல்றா. அப்போ காங் கிட்ட இருந்து என் வாழ்க்கையே உன்னை மிஸ் பண்றேன்னு மெசேஜ் வருது. மெசேஜை பார்த்த ஜேஜே ரிப்ளை பண்ணல. போனை வச்சுட்டு தூங்கிடுறா. எவ்வளவு நேரம் தூங்குனான்னு தெரியல. போன் ரிங் ஆக அந்த சத்தத்தில் தான் கண் முழிச்சு பாக்குறா. யார் கால் பண்ணாங்கன்னு தெரியல. போன் எடுத்த உடனே கால் கட் ஆயிடுது. மணி இப்போ 6. மணியை பார்த்த ஜேஜே இவ்வளவு நேரம் தூங்கிட்டேனான்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டே போனை பார்க்க யூரி தான் கால் பண்ணிருக்காரு. மத்தியானம் சாப்பிடாதனால ஜேஜேக்கு பசிக்குது, சாப்பிடலான்னு ரூம்ல இருந்து வெளியே போக யூரி அங்க வர்றதுக்கும் கரெக்டா இருக்குது. அவரை பார்த்த ஜேஜே இங்க என்ன பண்றேன்னு கேட்க யூரி வெளியே போற மாதிரி டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிருக்காரு. அப்ப யூரி ஞாபகம் இல்லையா, ஹெட் மாஸ்டர் கூட டின்னர் சாப்பிடணும்னு சொன்னனே மறந்துட்டியான்னு கேட்க ஆக்சுவலா ஜேஜேக்கு யூரி சொன்னதே ஞாபகத்துல இல்ல. திருன்னு முழிக்கிறா. அப்ப யூரி தயவு செஞ்சு கிளம்பி வா, நீ இல்லாம என்னால வீட்டுக்கு போக முடியாதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னு இவ கேட்க நான் உன்னை ஹெட் மாஸ்டருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் டின்னர்னு சொல்றாரு. நான் உன் கூட வரணுமா வேண்டாவான்னு கேட்க ஜேஜே இப்படி கேட்ட உடனே யூரி முகமே மாறி போயிடுது. பரவாயில்ல புரியுதுன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்ப ஜேஜே ஒரு நிமிஷம்னு சொல்ல யூரி குழப்பமா இவளை பார்க்க என்னோட சூஷின்னு சொல்றா. யூரிக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணு, ட்ரெஸ் மாத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போயிடுறா. அடுத்ததா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஜேஜே வெளியே வர யூரி செவர்ல சாஞ்சி நின்னுட்டு இருக்காரு. வா என் சுஷி காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஜேஜே முன்னாடி போக அவரும் பின்னாடியே போறாரு. ஹால்ல பெரியமா யார் கூடவோ போன்ல பேசிட்டு இருக்காங்க. இவங்கள பார்த்த உடனே ரெண்டு பேரும் வெளியே போறீங்களான்னு கேட்க ஆமா 10 மணிக்குள்ள அவளை கொண்டு வந்து விட்டுறேன்னு யூரி சொல்ல பார்த்து கவனமா போங்கன்னு சொல்றாங்க. அடுத்ததான் ரெண்டு பேரும் கார்ல போறாங்க. போற வழி முழுக்க ரெண்டு பேரும் எதுவுமே பேசல. யூரியோட பில்டிங் கிட்ட வந்த உடனே காரை நிறுத்தின யூரி ஜேஜே பார்த்து ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. ஜேஜே எதுவும் சொல்லாம அவரையே பார்க்க எதுவா இருந்தாலும் நம்ம ரிலேஷன்ஷிப்பை பத்தி அவங்களுக்கு சொல்லாத, ஹெட் மாஸ்டருக்கு உண்மை தெரிஞ்சா உனக்கு பிரச்சனை ஆகலாம், அதனால நம்ம விஷயத்த மென்ஷன் பண்ணாத. யூரி சொல்றது ஜேஜேக்கு சரியா புரியல, இருந்தாலும் சரின்னு தலையாட்டி வைக்கிற. அடுத்ததா யூரி காரை கொண்டு போய் பேஸ்மெண்ட்ல பார்க் பண்ண ஜேஜே கார்ல இருந்து இறங்க போறா. அப்ப யூரி இறங்காதன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜேஜேக்கு டோரை திறந்து விடுறாரு. அடுத்ததா ஜேஜே கையை பிடிச்சி லிப்ட் கிட்ட கூட்டிட்டு போறாரு. ஜேஜேக்கு அது பிடிக்கல. நான் இன்னும் ஓகே இல்ல, நான் ஃபுட்டுக்காக தான் வந்தேன்னு சொல்றா. ஆனா யூரி கையை விடல. லிப்ட்ல போறப்ப கூட அவ கையை பிடிச்சிட்டு இருக்காரு. ஜேஜே அவரை பார்க்க சாரி நான் இதை செஞ்சாகணும். அதை கேட்ட ஜேஜே மனசுக்குள்ள ஃபுட்டு கிடைச்சா போதும், இல்லனா இங்க வந்திருக்க மாட்டேன்னு சொல்றா. அடுத்ததா ரெண்டு பேரும் லிப்ட்ல இருந்து இறங்கி உள்ள போறாங்க. ஒரு ரூமுக்கு வெளியே போய் நிக்க உள்ள இருந்து பேச்சு குரல் கேக்குது. அப்ப யூரி கீழே உட்கார்ந்து காமிச்சு இதே மாதிரி நீ உட்காரணும்னு சொல்றாரு. ஜேஜே பண்ண முடியாதுன்னு சொல்றா. யூரி அவ கையை பிடிச்சி உட்கார வைக்க முயற்சி பண்றாரு. ஜேஜே அப்படி உட்கார மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. என் கால் வலிக்குது, உட்கார மாட்டேன், இப்படி ஃபோர்ஸ் பண்ணாதன்னு சொல்றா. அப்ப யாரோ கதவை திறக்க ஜேஜே யூரி முகத்துல அடிக்க கரெக்டா இருக்குது. அத உள்ள இருந்தவங்களும் பாத்துறாங்க. இத பார்த்த உடனே அவங்க பேச்சு நின்னு போயிடுது. வேற வழி இல்லாம யூரி சொல்லி கொடுத்த மாதிரி ஜேஜே உட்கார்றா. யூரியும் நடந்ததை வெளியே காமிச்சுக்காம ஜேஜே பக்கத்துல உட்கார்றாரு. அப்ப ஒருத்தர் நீதான் அவனோட ஃபியான்சியான்னு கேட்க ஜேஜே நிமிந்து அவரை பாக்குறா. யூரி சொன்ன ஹெட் மாஸ்டர் அவர்தான். அவர் தோரணையே அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு ஜேஜேக்கு புரியுது. அப்ப யூரி ஆமா ஹெட் மாஸ்டர்னு சொல்றாரு. அப்ப ஹெட் மாஸ்டர் சிரிச்சிட்டு இந்த பொண்ணு ஸ்ட்ராங்கா இருக்கிறா, உன்னால ஹேண்டில் பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. அப்ப யூரி அப்பா வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலான்னு கூப்பிட யூரி எழுந்திருச்சு ஜேஜேவை கூட்டிட்டு போறாரு. போறப்போ தலை குளிஞ்சி வர சொல்றாரு. அப்ப யூரி அம்மா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்ல நல்லதா இருக்கேன்,
நீங்களும் நல்லா தான் இருக்கிறீங்கன்னு நம்புறேன்னு சொல்லிட்டு எனக்கு பசிக்குது சாப்பிடலாமான்னு கேக்குறா. அப்ப ஹெட் மாஸ்டர் ஜேஜேவோட ஃபுல் நேம் என்னன்னு கேட்க யூரி அவ பேரை சொல்ல அடுத்ததா எல்லாரும் சிரிச்சு பேசிக்கிட்டே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஜேஜேக்கு பிடிச்ச சூஷி வரவே இல்ல. அது எப்படா வரும்னு காத்துக்கிட்டு இருக்கா. அப்ப ஹெட் மாஸ்டர் ஜாப்பனீஸ்ல யூரி கிட்ட ஏதோ கேட்க யூரி பதில் சொல்லாம வெக்கப்படுறாரு. ஜேஜேக்கு ஜாப்பனீஸ் தெரியாதுன்றதுனால முழிக்கிறா. யூரி கிட்ட அவர் என்ன கேட்டாருன்னு கேட்க நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தைய பத்தி கேட்டாருன்னு அவரு சொல்ல அப்ப ஜேஜே யூரி கிட்ட நான் கல்யாணத்துக்கு வந்தா அப்புறம் பாக்கலாம்னு சொல்றா. அவங்க எல்லாம் சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டே சாப்பிடுறாங்க. ஆனா ஜேஜே ஆசைப்பட்ட சூஷி மட்டும் கிடைக்கவே இல்ல. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் யூரி ஹெட் மாஸ்டர் கிட்ட பேசிட்டு இருக்க ஜேஜே அவங்க கிட்ட போறா. அவளை பார்த்த யூரி அவரு உன்கிட்ட பேசணும் சொல்றாரு. சரியான பதில் சொல்ல ட்ரை பண்ணுன்னு சொல்றாரு. அவரு சொல்றதே புரியல. நான் எப்படி பேசுறதுன்னு இவ கேட்க யூரி ஹெட் மாஸ்டர் கிட்ட ஏதோ சொல்ல அவரு அங்க இருந்து போயிடுறாரு. அப்ப யூரி ஜேஜே கிட்ட அவரு உன்கிட்ட சில கேள்வி கேட்பாரு. நான் கூட இருக்க மாட்டேன். வேற யாராவது டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. பார்த்து பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு யூரி ஜேஜே கூப்பிட்டு ஹெட் மாஸ்டர் இருக்க ரூமுக்கு போறாரு. அடுத்ததா அவளை மட்டும் ஹெட் மாஸ்டர் கிட்ட விட்டுட்டு யூரி வெளியே போயிடுறாரு. உள்ள அவர் கூட ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. உள்ள போன ஜேஜே அவர் முன்னாடி குஷன்ல உட்கார ஹெட் மாஸ்டர் மிஸ் மரியானோ அவங்க அலியா உங்க டிரான்ஸ்லேட்டர்னு சொல்ல ஜேஜேவும் அவங்கள பார்த்து தலையசைக்கிறா. அடுத்ததா ஹெட் மாஸ்டர் அந்த அலியா கிட்ட ஏதோ சொல்றாரு. அதை கேட்ட அவங்க ஜேஜே கிட்ட ஹெட் மாஸ்டர் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. இப்பதான் ஜேஜேக்கு அவருதான் ஹெட் மாஸ்டர்னு தெரியுது. மனசுக்குள்ளவே இவருதான் ஹெட் மாஸ்டரா, நான் வேற மாதிரி கற்பனை பண்ணி வச்சிருந்தேன் அப்படி சொன்னவ அவங்க கிட்ட அவ்வளவா தெரியாதுன்னு சொல்றா. உடனே அவங்க ஹெட் மாஸ்டருக்கு டிரான்ஸ்லேட் பண்ண ஹெட் மாஸ்டரும் அவங்க கிட்ட ஏதோ பெருசா சொல்றாரு. அதை கேட்ட அவங்க ஜேஜே கிட்ட நீ தெரிஞ்சுக்கணும், நான் ஹனாமச்சி குடும்பத்தோட ஹெட் மாஸ்டர். இந்த குடும்பத்தோட பேலன்ஸ் எல்லாம் என் கையில தான் இருக்கு. எல்லாருக்கும் நியாயமா நடக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். யூரி உன்னோட ஃபியான்சே என் குடும்பத்துல இருந்து வந்தவன். அவங்க சொன்னது ஜேஜேக்கு சரியா புரியல. இருந்தாலும் இப்ப அவர் யாருன்னு கொஞ்சம் புரிஞ்சுதுன்னு சொல்றா. அப்ப அவரு நான் நேரடியா சொல்றேன், எனக்கு உன்னை பிடிக்கல. யூரிக்காக நாங்க எதிர்பார்த்த பொண்ணு நீ கிடையாது. நீ ஜாப்பனீஸ் இல்ல, இன்ஃப்ளூயன்ஸ் இல்ல, ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஸ்ட்ராங்கா இல்ல, பிரச்சனைய அதிகமா கொண்டு வருவ. அவர் சொன்னதை கேட்ட ஜேஜேக்கு கோவம் வருது. பதில் சொல்லலாம் தோணுது. ஆனா அவரு பெரியவர்ன்றதுனால அமைதியா இருக்கிறா. மனசுக்குள்ளவே என்ன பத்தி எப்படி இவ்வளவு விஷயம் அவருக்கு தெரியும்னு ஒரு கேள்வி எழும்புது. அப்ப அவரு உனக்கு மேனர்ஸ் கூட சரியா தெரியல. நானா இருந்தா என் பேரனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். யூரி ரொம்ப புத்திசாலி. சின்ன வயசுலயே தன்னோட பொசிஷனை புரிஞ்சுக்கிட்டான். அவன் அதை யூஸ் பண்ணி அவனுக்கு எது வேணுமோ அதை எடுத்துட்டு வந்திருக்கான். நீ உன்னை மாத்திக்கோ, நிமிர்ந்து நட. நாங்க உன்னை ஜப்பானுக்கு கொண்டு போனா இந்த குடும்பத்துல யாரும் உன்னை ஏத்துக்க மாட்டாங்க. அவரு சொன்னதெல்லாம் கேட்ட ஜேஜேக்கு இன்னும் கடுப்பாயிடுது. அவர்கிட்ட பரவாயில்ல, நானும் உங்க குடும்பத்துல ஒரு பாகமா இருக்கணும்னு நினைக்கவே இல்லைன்னு சொல்றா. அவ சொன்னதை கேட்ட ஆலியாக்கு தயக்கமா இருக்கு. ஹெட் மாஸ்டர் கிட்ட இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. அப்ப ஜேஜே சொல்லுங்கன்னு சிக்னல் பண்ண ஆலியாவும் வேற வழி இல்லாம ஹெட் மாஸ்டருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல அதை கேட்ட உடனே அவர் முகமே மாறி போயிடுது. கோவமா ஏதோ சொல்றாரு. அவரு சொன்னதை ஆலியா ஜேஜே கிட்ட சொல்றாங்க. உனக்கு மரியாதையே கிடையாது, ஒரு முயற்சியும் செய்யல. யூரி ஒன்ன எங்கிருந்து கண்டுபிடிச்சா, நீ எஜுகேட்டடே இல்லன்னு சொன்னதா சொல்றாங்க. அதுக்கு மேல ஜேஜேக்கு அங்க இருக்க பிடிக்கல. நீங்க தொடர்ந்து என்ன அவமதிக்கிறதா செய்ய போறீங்கன்னா நான் போயிடுறேன்னு சொன்னவ தலை குனிஞ்சி சாப்பாட்டுக்கு நன்றின்னு சொல்லிட்டு வெளியே போறா. வெளியே போய் லிப்ட நோக்கி போக யூரி அங்கதான் இருக்கிறாரு. ஆனா அவரை கண்டுக்காம லிப்ட் கிட்ட போயிட்டு ஷூவை போட கடுப்புல ஷூ லேஸ கூட சரியா கட்ட முடியல. அப்போ அங்க வந்த யூரி ஜே என்னாச்சு, நீ என்ன பேசுறன்னு கேட்க அப்ப லிப்ட் வர ஜேஜே எதுவும் சொல்லாம லிப்டுக்குள்ள போறா. கூட யூரியும் வந்துட்டு என்ன நடந்துச்சு, நீ என்ன சொன்னன்னு கேக்குறாரு. ஜேஜே எதுவும் சொல்லாம இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணுன்னு சொல்ல அதை கேட்டு யூரி அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறாரு. லிப்ட் கீழே போய் நிக்க ஜேஜே வெளியே போக யூரி அவ கையை எட்டி பிடிக்க கடுப்பான ஜேஜே அவருக்கு ஒண்ணு கொடுக்க யூரி கீழே விழுந்துடுறாரு. விழுந்த யூரி எழுந்திருச்சு ஜேஜே ஏன்னு கேட்க ஏன் நான் கேக்குற, இந்த கல்யாணம் உனக்கு மட்டும் தான் தேவை, உன் குடும்பத்துக்கும் தேவையில்ல, எனக்கும் தேவையில்லை. அதுக்கு யூரி அமைதியா உண்மையாவே உனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு நினைக்கிறியான்னு கேக்குறாரு. அவளும் ஆமான்னு சொல்ல சரி நான் கேன்சல் பண்றேன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜேஜேக்கு சந்தோஷத்துல துள்ளி குதிக்கணும் போல இருக்கு. அப்ப யூரி ஆனா ஒரு கண்டிஷன்னு சொல்ல வந்த சந்தோஷம் பறந்து போயிடுது. நாம எல்லாத்தையும் புதுசா ஆரம்பிக்கலாம்னு சொல்றாரு. அடுத்ததான் வீட்டுக்கு போன ஜேஜே ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அபிஷியலா கல்யாணம் கேன்சல் ஆயிடுச்சு. நைட்டு முழுக்க செலிப்ரேட் பண்ணலாம்னு யோசிக்கிறா. அதே சமயம் ரூமுக்கு வெளியே ஆஞ்சலோ சீன் போட்டுட்டு இருக்காரு. அப்ப பெரியம்மா ஆஞ்சலோ போதும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீ ட்ரிங்க்ஸ் வேற பண்ணிருக்க, போய் தூங்குன்னு சொல்றாங்க. இல்ல நான் உங்ககிட்ட பேசணும் சொல்றாரு. அவர் பேசுறத கேட்ட ஜேஜேக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா ஆஞ்சலோ இதுவரைக்கும் ட்ரிங்க்ஸ் பண்ணி பார்த்ததே இல்ல. அதுக்கு காரணம் இவதான். கல்யாணத்தை கேன்சல் பண்ணதுனால யூரி கம்பெனி ஆஞ்சலோக்கு ஹெல்ப் பண்றத நிறுத்திட்டாங்க. இன்னொரு பக்கம் பெரியம்மா ஆஞ்சலோவை அவர் ரூமுக்கு கூட்டிட்டு போக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஜேஜே அவர் ரூம் கதவை திறந்து வெளியே என்ன நடக்குதுன்னு பாக்குறா. இன்னொரு பக்கம் ஏரிஸும் அவர் ரூம்ல இருந்து வெளியே என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்காரு. அப்ப ஆஞ்சலோ அம்மா நான் உங்களை மறுபடியும் டிஸ்அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அழற.
சொல்றாரு. இல்லப்பா, நீ என்ன டிசப்பாயின்மெண்ட் பண்ணல, தயவு செஞ்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு பெரியம்மா அவரை ரூம்குள்ள கூட்டிட்டு போய் படுக்க வைக்கிறாங்க. அவரை படுக்க வச்சுட்டு பெரியம்மா வெளியே வர ஏரிஸும் ஆஞ்சலோ ரூமுக்கு வெளியே தான் நிக்கிறாரு. அப்ப அவரு பெரியம்மா கிட்ட இப்ப என்னன்னு கேட்க, கவலைப்படாத, போய் தூங்குன்னு சொல்றாங்க. ஏரிஸ் பெரியம்மாவை ஹக் பண்ணிட்டு நீங்களும் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல பெரியம்மா அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. பெரியம்மா போனதுக்கு அப்புறம் ஜே ஏரிஸ கூப்பிட்டு பெரியம்மாவும் ஆஞ்சலோவும் நல்லா இருக்காங்களான்னு கேக்குறா. ஏரிஸ் அவ கைய பிடிச்சி, உனக்கு புத்தியே இல்லையா, இது உன் வேலை தானே. ஜே பதில் சொல்லாம அவர் கைய தட்டி விட முயற்சி பண்றா. ஆனா ஏரிஸ் விடுறதா இல்ல. ஹினாமாச்சி ஃபேமிலி டீல் கேன்சல் பண்ணதுக்கு நீ காரணமான்னு கேக்குறாரு. இவ விடுன்னு கத்த ஏரிஸ் கைய விட்டுறாரு. இதுல உனக்கு எந்த சம்பந்தமும் இருக்க கூடாது, இல்லனா ஆஞ்சலோ உன்னை சும்மா விட மாட்டாருன்னு சொல்லிட்டு ஏரிஸ் போயிடுறாரு. அதை கேட்ட ஜேஜேக்கு என்ன பண்றதுனே தெரியல. ரூமுக்குள்ள போய் அமைதியா படுத்துக்கிறா. நாளை காலையில ஆஞ்சலோவை எப்படி ஃபேஸ் பண்றதுனே தெரியல. அடுத்துதான் மொபைல் எடுத்து பாக்குறா. காங் கிட்ட இருந்து மிஸ்டு கால் வந்திருக்கு. இவ போன் பண்ணாம பைத்தியம் ஒன்னு மெசேஜ் அனுப்புறா. அதுக்கு அவங்க கிட்ட இருந்து நான் தாண்டான்னு ரிப்ளை வருது. அதுக்கு இவ, நீ யாரு, ரொம்ப வியர்டா இருக்கு, ஜாலியா இருந்தா கூட என்ன இன்வால்வ் பண்ணாத, எனக்கு ஏற்கனவே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, தயவு செஞ்சு என்ன விட்டுருன்னு அனுப்புறா. அதுக்கு அவங்க கிட்ட இருந்து ரிப்ளையே வரல. ரொம்ப நேரம் ரிப்ளை வராதனால ஜே போனை தூக்கி வீச அப்போ கால் வருது. எடுத்து பார்த்தாக்க அவன் தான் கால் பண்றான். ஜே கால் அட்டென்ட் பண்ணி ஹலோன்னு சொல்றா. அந்த பக்கத்துல இருந்து யாருமே பேசல. அப்ப ஜே யாராவது இருக்கிறீங்களான்னு கேட்க அப்பவும் யாரும் எதுவும் பேசல. முட்டாள்னு சொல்றா. அப்பவும் பதில் வரல. கடுப்பான ஜே நீங்க பேசலனா காலை கட் பண்ணிடுவேன்னு சொல்றா. அப்போ அந்த பக்கத்துல இருந்து மூச்சு விடுற சத்தம் கேக்குது. அதை கேட்ட ஜே, ஏய் இந்த மாதிரி மிஸ்டீரியஸா இருக்காத, ஃபன்னியா இல்ல, ரொம்ப கடுப்பா இருக்கு, எனக்கு ஏற்கனவே ப்ராப்ளம் நிறைய இருக்கு, இதையும் கூட சேர்க்காதன்னு கத்துறா. உடனே கால் கட் ஆயிடுது. அடுத்துதான் அவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வருது. என்னால பேச முடியாது, ஆனா கேட்க முடியும், உன் பிரச்சனைய சொல்லு, கொஞ்சம் லைட்டா ஃபீல் ஆகும்னு அனுப்பியிருக்கான். மெசேஜ படிச்ச ஜேக்கும் அவன் சொல்றதுலயும் பாயிண்ட் இருக்குன்னு புரியுது. என்ன ரிப்ளை பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கிறப்போ மறுபடியும் அவன் கால் பண்றான். கால் அட்டன் பண்ண ஜே எதுவும் பேசல, அமைதியா இருக்கா. ஆனா இப்போதைக்கு இவ சொல்றத கேட்கறதுக்கு இருக்கிற ஒரே ஆள் அவன் மட்டும்தான். அதனால அவன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. காங், எனக்கு உன்னை பத்தி தெரியாது, அதனாலதான் இந்த பேரை உனக்கு வச்சேன். அதை கேட்டு அந்த பக்கத்துல இருந்து சிரிப்பு சத்தம் கேக்குது. அப்ப ஜே உன்னோட டீல் என்னன்னே புரியல, நேரா உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம், ஆனா பண்ண மாட்டேங்கிற, இப்படிதான் இருக்கணுமா? ஒருவேளை நீ என்கிட்ட பெரிய தவறு பண்ணிருக்கலாம், அதனாலதான் முகத்தை காட்ட முடியல போல இருக்கு. எனக்கு பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஃபேமிலி, வீட்ல இஷ்யூஸ், ஸ்கூல், கிளாஸ்மேட், அதுக்கு மேல லவ் லைஃப், அதுவும் பிரச்சனை. இன்னும் சில பேர் என்ன டார்கெட் பண்றாங்க. அதை கேட்ட காங் சொல்றான். என் லைஃப பத்தி உனக்கு தெரியுமோ தெரியாதோ, நான் புரோக்கன் ஃபேமிலில இருந்து வந்தவ. என் அம்மா பல பேர் கூட வாழ்ந்திருக்காங்க. என் அப்பா கூட இருக்க எனக்கு சான்ஸே கிடைக்கல. எல்லா சுமையையும் நான் தாங்குற மாதிரி இருக்கு. ரிலேட்டிவ்ஸ் வீட்ல தான் நான் இருக்கிறேன், ஆனா அவங்க என்ன நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க, சில சமயத்துல இல்ல. அதுக்கு மேல என்ன ஒரு அரேஞ்ச் மேரேஜ்க்குள்ள தள்ள முயற்சி பண்ணாங்க, அதுவும் பிசினஸ் காரணத்துக்காக. அது நடக்கல. அதனால அவங்களோட கம்பெனிக்கு பெரிய லாஸ். ஸ்கூல் ப்ராப்ளம்ஸ் எல்லாருக்கும் இருக்கும். கிராஜுவேஷன் கூட லேட்டா ஆகுது. ஆனா கிளாஸ்மேட்ஸ் அவங்க என்ன அவங்களோட ஒருத்தரா ஃபீல் பண்ண வச்சாங்க. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இறுதியில நான் அவங்களுக்கு ஒரு டாய் மாதிரி தான் பெட் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. சொன்னவளுக்கு கண் கலங்குது. அப்புறம் நான் லவ் பண்ற ஆளு அவன் இன்னும் வஸ்ட், என்ன வச்சு விளையாடுறான் போல. நான் அவனுக்கு பார்பி மாதிரி தெரியறனா? அவனுக்கு மூளையே இல்ல. அந்த கீஃபர் வாட்சன் தெரியுமா? அவன் கேன்னு சொல்றா. அதை கேட்ட அந்த பக்கத்துல இருந்து இஸ்னு ஒரு குரல் கேக்குது. அதை கேட்ட உடனே ஜேக்கு குழப்பம் வந்துருது. இது கீஃபரா இல்ல யூரியான்னு. அதுக்குள்ள அவனும் காலை கட் பண்ணிடுறான். அவன் மறுபடியும் கால் பண்ணுவான்னு ஜே வெயிட் பண்றா. பட் அவன் கால் பண்ணவே இல்ல. அதனால இவ கால் பண்ண அவன் அட்டன் பண்ணவே இல்ல. அதனால ஜே அவனுக்கு நான் இன்னும் பேசி முடிக்கல, நீ கேப்பன்னு நினைச்சேன்னு அனுப்புறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் கிட்ட இருந்து சாரி போகணும்னு ரிப்ளை வருது. அதை பார்த்த ஜே யாரா இவன், ஏன் இவன் வேற மாதிரி இருக்கான், ஒருவேளை இவனும் கீஃபர் குரூப்ல சேர்ந்தவன் தானா? எப்படி என் நம்பர் ஒரு சில பேருக்கு தானே தெரியும், அப்போ இவன் யாரா இருக்கும்னு யோசிக்கிறா. அப்போ அவன் கிட்ட இருந்து உன் குரலை கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சுன்னு மெசேஜ் வருது. அதுக்கு ஜே நீ யாருன்னே தெரியாது, போய் தூங்கு, குட் நைட்னு ரிப்ளை பண்றா. உடனே அவன் கிட்ட இருந்து குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்னு இமோஜி கூட வருது. அதை பார்த்த இவ, அடடா இமோஜியா, சீரியஸாவா? அப்ப ஜே அவனுக்கு உனக்கும் ஸ்வீட் ட்ரீம்ஸ்னு ரிப்ளை பண்றா. அதுக்கு அவன் கிட்ட இருந்து அது வேண்டாம், வெட் ட்ரீம்ஸ் போதும்னு அனுப்புறான். அதை பார்த்த ஜே கடுப்புல, நீ ரொம்ப பெரிய கெட்டவனா இருக்கிற, இனிமே மெசேஜ் அனுப்பாத, என்னை எப்பவும் ரியாக்ட் பண்ண வைக்காதன்னு ரிப்ளை பண்றா. நீ இப்படி பேசுறப்பதான் உன்னை எனக்கு இன்னும் பிடிக்கும்னு அவன் ரிப்ளை பண்றான். நீ பைத்தியம், உன் பேருக்கு கரெக்டா மேட்ச் ஆகுதுன்னு இவ ரிப்ளை பண்ண, பைத்தியமும் இல்ல முட்டாளும் இல்லன்னு அவங்கிட்ட இருந்து ரிப்ளை வர, எனக்கு கவலையே இல்ல, போய் தூங்கு, நீ போகணும் சொன்னல, இன்னும் ஏன் இருக்கன்னு இவ ரிப்ளை பண்ண. அதுக்கு மேல அவங்கிட்ட இருந்து ரிப்ளை வரவே இல்ல. ஜே தூங்க முயற்சி பண்றா. ஆனா தூக்கம் வர மாட்டேங்குது. மணி இப்போ விடிய காலையில 2:26. அப்போ அவன் கிட்ட இருந்து என்ன நினைக்காத, எனக்கு தூக்கம் வரலன்னு மெசேஜ் வருது. உனக்கு கான்பிடன்ஸ் அதிகம், நான் உன்னை நினைக்கிறேன்னு யார் சொன்னதுன்னு இவ ரிப்ளை பண்ண, நான் எப்படி தெரிஞ்சுக்கணும்? இப்போ நீதான் நான் பேசுற ஒரே ஆள்னு
பண்ணாதன்னு அவன் ரிப்ளை பண்றான். அதுக்கு இவ என்ன இன்வால்வ் பண்ணாத, என்ன பிளேம் பண்ணாதன்னு அனுப்புறா. ஆனா அவன்கிட்ட இருந்து ரிப்ளை வரல. அதனால இவளே நீதான் என்ன நினைக்கிற, அதனால தான் என்னால தூங்க முடியலன்னு மறுபடியும் மெசேஜ் அனுப்புறா. அதுக்கு அவன்கிட்ட இருந்து ஆஹா என்ன உன் இங்கிலீஷ் இப்படி இருக்குன்னு வருது. அடுத்தது அவன்கிட்ட இருந்து ஆமா இப்போ என் பெட்ல படுத்துக்கிட்டு உன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன்னு மெசேஜ் வருது. அதை பார்த்த ஜே ஏய் ஒழுங்கா பேசு, நேர்ல பார்த்தா நல்லா இருக்காது, ரொம்ப ஓவரா பண்ணாதன்னு ரிப்ளை பண்றா. அதுக்கு அவன்கிட்ட இருந்து சரி சரி ஜோக் தான் பண்ணேன், நான் உன்னை நினைக்கிறேன், ஆனா அப்படி இல்ல, நீ அழகா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சந்தோஷமா நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுன்னு அனுப்பியிருக்கான். மெசேஜ பார்த்த ஜேக்கு குழப்பமா இருக்கு. என்னடா இது கல்யாணம் மாதிரி பேசுறானேன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்ப அவன்கிட்ட இருந்து மறுபடியும் ஒரு மெசேஜ் வருது. அது மட்டும் இல்ல ஹனிமூன் கூடன்னு அனுப்பி இருக்கிறான். அதை பார்த்து இவ ஐயோ இவன் நிறுத்தவே மாட்டானா, சொன்னவ போனை போட்டுட்டு பைத்தியம் பைத்தியம்னு சொல்றா. ஒரு நாள் கையில கிடைச்சா உனக்கு நல்ல பாடம் கத்து கொடுப்பேன்னு சொல்றா. இதோட தான் இந்த எபிசோட் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.